இப்போ நம்ம இருக்கிறது 2026 ஜூன் மாதம். இதே சமயத்தில் போன வருஷம் டிவிகேல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க்கில் பிரச்சனை, அறநிலையத்துறை போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய அது ஒரு பிரச்சனை, புதிய முதலீடுகளை இழுத்து தொழில் தொடங்கிறதுக்கான பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் மேலே போக்குவரத்து துறையில் சகஜமாக பஸ்ஸில் போகக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையுமே தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய நம்ம அண்ணன் விஜய் இப்பவும் தான் ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சர் அப்படின்றத கொஞ்சமா மறந்துட்டு இன்னமும் எதிர்கட்சின்ற ஒரு தொனில பேசுற மாதிரியே அல்லு சில்லு கவர்ச்சி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காப்புல. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, நம்ம அண்ணன் கொடுத்துருக்கக்கூடிய பல்வேறு விதமான வாக்குறுதிகள், அந்த 6 சிலிண்டரு, மாணவர்களுக்கு 15,000 ரூபாய், அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க பெண்கள் எங்க போனாலும் இலவச பஸ், இது பூராத்தையுமே மறந்துட்டு திருச்சியில் போயிட்டு யாருக்காவது தேங்க்ஸ் வேணுமா, வாங்க வாங்க கமான் கமான் கமான்னு சொல்லி ஒரு 5,000 பேருக்கு தேங்க்ஸ் கொடுத்துருக்காப்புல. அதாவது வாங்கிட்டு கபால் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கபால் அதை கேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சம்பவம். நன்றின்றது எப்படி சொல்லுவாங்க? நேரடியாக போயிட்டு எனக்கு ஓட்டு போட்டதுக்கு நன்றிங்க. அதாவது அதே சூழலில் மென்மேலும் 234 தொகுதியும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரினுடைய தொகுதி அப்படின்ற பட்சத்து தான் வருது அப்படின்றாங்க. எசிக்கு சுப்பையான்னு ஒருத்தர் அதிமுகலேருந்து விலகி தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கக்கூடிய பல நபர்கள் சொல்லக்கூடியது, எதிர்கட்சியாக இருந்து எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னா, அப்படி என்றால் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றவே மாட்டார் அப்படின்ட்டு எசிக்கு சுப்பையா சொல்கிறாங்க. ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்துடக்கூடிய 3 எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்களினுடைய நிலைமை, போன தடவை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னா டிஎம்கேவினுடைய ஜெராக்ஸ் தான் டிவிகேவா அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஏடிஎம்கே எம்எல்ஏஸ், முன்னாள் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இப்போ டிவிகேல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. அதில் திருச்சியிலையும் கூட கொஞ்சம் ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிருக்கலாம். நன்றி தெரிவிப்பு கூட்டத்தையும் பிரச்சார மேடையாக பயன்படுத்துகிற ஒரு யுக்தியை ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தமிழக முதல்வருக்கு எதற்காக அறிவுறுத்தியிருக்கிறாருன்னு தெரியல பாஸ். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதாவது ஜூன் மாதம் பரபரப்பாக டிவிக்கில் போன வருஷம் முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் என்ன செஞ்சாங்கன்னா, 10ஆம் 12ஆம் வகுப்பில் நிறைய மார்க் வாங்கின மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழும் கொடுத்தாங்க. இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது அப்படின்ட்டு பல 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கேட்குறாங்க, பொதுமக்கள் தரப்புல இருந்து கேட்குறாங்க.